இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சை உள்ளவராய் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். ஆனால் அவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அதை திட்டமும் தெளிவுமாக புரிந்திருக்க வேண்டும். என்ன விஷயம் அது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு கூட இணைந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதுமான ஒரு இருதயம் அவசியம் என்கிறதை இன்றைய நாளிலே நாம் காணத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. இன்றைக்குரிய வேத வாசிப்பாய் காணப்படுகிற மத்தேயு சுவிசேஷத்தில் 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய உள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கணும். தொடர்ந்து முதல் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பது மிக மிக நல்லது. நேற்றைய நாளிலும் கூட இதை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் நம்மேல் கிருபை பாராட்டுவாராக. இன்றைக்குரிய வேத பகுதியை கவனிக்கிற பொழுது வாய்க்குள்ளே வாயிலிருந்து என்கிற வார்த்தை நாம் கவனிக்கிறோம். வாய்க்குள்ளே போகிற விஷயத்தில் அன்றைக்கு ஜனங்கள் கை கழுவுற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. சொல்லப்போனால் அதை நீங்கள் மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அது இப்பொழுது நம்ம கோவிட்-19க்கு, அதாவது கொரோனாவுக்கு சொல்கிறாங்கல்ல, சுகாதார டிபார்ட்மெண்ட்லேருந்து, சுகாதாரத்துறையிலேருந்து இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை அவங்க அப்போவே செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. மார்க் 7:3 பரிசேயர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையில் இருந்து வரும்போதும் சாணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களை கை கொண்டு வந்தார்கள். இப்போ கோவிட்-19 என்ன சொல்கிறாங்க? அடிக்கடி கை கழுவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நல்லது. சோப்பு போட்டு கழுவணும், நல்லா அடிக்கடி கை கழுவுனா பல வியாதிகள் வராது. நீங்கள் கை கழுவும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆழமும் திட்டமாக வலியுறுத்துகிறாங்க. இது சரீரத்தில் ஒரு நோய் வந்துவிடக்கூடாது, ஒரு வைரஸ் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோவிட்-19 அப்படிங்கிறத குறித்து நமக்கு விழிப்புணர்வு திடமாக சொல்லப்படுது. கோவிட்-19 நமக்கு மரணத்தை வேணால் கொண்டு வரலாம், அதுவும் சரீரத்தில் மரணத்தை வேணால் கொண்டு வரலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வாய்க்குள்ளே போகிறது குறித்து இந்த மருத்துவத்துறை தெளிவாக சொல்லுது. அது சரீரத்தில் மரணத்தை கொண்டு வரலாம், ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு விஷயம் இருக்குது. அது மனுஷனை தீட்டுப்படுத்துது, அது ஆத்துமாவை கொள்ளுது. கவனிங்க, கோவிட்-19 இப்போ எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கலாத்தியன்ஸ் 5:19-20-21 அது நம்ம அறிகிறது இல்லை. கலாத்தியன்ஸ் 5:19-20-21 இருக்குது. இந்த வைரஸ் மிக மிக ஆபத்தானது. கொரோனா சரீரத்தில் மரணத்தை கொண்டு வரும், ஆனால் இது ஆத்துமாவில் மரணத்தை கொண்டு வந்துடும். எரி நரகத்துக்கு நேரம் நம்ம கொண்டு போயிடும். கவனிக்க வேண்டிய விஷயம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கை கழுவாமல் சாப்பிட்றது ஆத்மாவை தீட்டுப்படுத்தாது. அது சரீரத்தை வேண்டுமெனா பலவீனத்துக்கு நேரம் நடத்தலாம். ஆனால் நாம் இருதயத்தை கவனிக்காது இருந்தால், அதைத்தான்
பரிசுத்த பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களில் ஒரு பெரிய பட்டியலிட்டு சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை. COVID-19 அதைவிட கலாத்தியன்ஸ் 5:19, 20, 21 மிக மிக ஆபத்தானது. இது குறித்து விழிப்புணர்வு இருக்கிற நமக்கு கலாத்தியன்ஸ் 5:19, 20, 21 குறித்து ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக கிருபையை தேவன் நம்மை கட்டளையிடுவாராக. இது நம்முடைய ஆத்துமாவை கொன்றுவிடும். அதனால தான் எரேமியா சொல்கிறாரு, இருதயத்தை அறிந்தவன் யார்? இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இன்றைய நாளிலும் கூட தேவ ஜனமே, COVID-19 குறித்து ஒரு விழிப்புணர்வோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதை காட்டிலும் ஆத்துமாவை கொல்லவல்ல கலாத்தியன்ஸ் 5:19, 20, 21 குறித்து ஜாக்கிரதையாக இருக்க, அதிலிருந்து நாம் விடுதலை அடைய நாம் போராடுவோம், உபவாசிப்போம். இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் இருந்து பிடுங்கி போடும் ஆண்டவரை என ஜெபிக்கலாம். அதற்கு ஒரு மருந்தை நான் உங்களுக்கு இந்த வேலையில் கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் 36, 26, 27 வாக்கு தத்தம் என்னிலே நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு தினந்தோறும் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். எசேக்கியேல் 36, 26, 27 நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமானால் நாம் பாக்கியவான்கள். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் மட்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். கை கழுவாமல் சாப்பிட்டா சரீரத்துக்குத்தான் பிரச்சனை. இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் அதை கவனிக்காமலே வாழ்ந்துட்டா கர்த்தரோடு வாழ வேண்டிய ஆத்மாவுக்கே பிரச்சனை.